ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோ பாலிடிக்ஸ் தமிழ். நேற்றுக்கு டீப் ஸ்டேட் பற்றி மோடி வர்சஸ் டீப் ஸ்டேட் செகண்ட் பார்ட் வெளியிட்டிருந்தேன். நிறையா சப்போர்ட் கிடைச்சது உங்களுக்கு, தேங்க்ஸ் வெரி மச். அதே மாதிரி கண்டினியூஸாக லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய பேர் போய் ரீச் ஆகட்டும் இந்த மேட்டர்ஸ் எல்லாம். நேற்று சொன்னபடி நான் இன்றைக்கி வந்து அவார்டு எப்படி கொடுக்குறாங்க, இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ், அதுக்கப்புறமா இந்த ஃபண்டிங்லாம் எப்படி ஆகுது, இந்த மேட்ரு இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேர்ட் பார்ட்டில் ஒரு சாம்பிள் ஸ்டடி மாதிரி ஒரு பர்டிகுலர் இஷ்யூ எடுத்து அந்த ஃபண்டிங் எல்லாம் எப்படி ஆச்சு, எப்படி அவார்டெல்லாம் கொடுத்தாங்க, எப்படி ஒரு இந்தியாவுக்குள்ளே பிரச்சனையை க்ரியேட் பண்ணாங்கன்ற மாதிரி அந்த தேர்ட் பார்ட்டில் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த கேஸ் ஸ்டடி வந்து உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு. இந்த இஷ்யூவில் வந்துட்டு நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிறது ஃபண்டிங் எப்படி ஆகுது, ரெண்டாவது அவார்ட்ஸ் எல்லாம் எப்படி செலக்டிவாக கொடுக்குறாங்க, அந்த ரெண்டு விஷயத்தை நம்ம இந்த இதில் பார்க்கலாம். ஓகே, ரெடிங்களா? பேசிக்கலாக பார்த்தா அமெரிக்கன் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அது கீழே சிஏஏ. இந்த சிஏஏ வந்து இதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது. அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க, அவங்க வந்து ரிசர்ச், நம்ம ஆர்என்டிஏடபிள்யூ மாதிரி ரிசர்ச் அண்ட் அனலைசிங் மாதிரி அவங்க வந்து அவங்களோட ஓன் ரிசர்ச்சஸ் பேசிஸில் அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பேசிஸில் இதெல்லாம் நடக்குது. ஆக்சுவலாக சிஏஏ வந்து சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து 1947 அமெரிக்கா ரஷ்யா பனிப்போர் நடந்துகிட்டு இருந்ததுங்க. அப்போ வந்து ரஷ்யாவை வந்து ஸ்பை பண்ணுறதுக்காக ஆரம்பித்தாங்க. பட் லேட்டர் வியட்நாம் வாரில் பெரிய அடி வாங்குச்சு அமெரிக்கா. ஸோ தே அண்டர்ஸ்டுட், இதுக்கப்புறம் டைரெக்டாக போயிட்டு எல்லா இடத்துலையும் ஃபைட் பண்ண முடியாது, வி ஹாவ் டு கோ ஃபார். நேற்று சொன்னேன் இல்லைங்களா, அந்த 198 டூல் கிட்ஸ் பிளான், அதுபடி ஒரு கண்ட்ரியாக நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு அந்த சிஏஏ வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி தான் என்ஜிஓஸ் க்ரியேட் பண்ணுறது, வேறு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவார்டு ஃபங்க்ஷன்ஸ், அது இதுன்னு க்ரியேட் பண்ணி ஒரு கண்ட்ரியோட தலையெழுத்தை வந்து அந்த சிஏ டிசைட் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல் ஆச்சு இது இனிஷியலாக. அதே மாதிரி இந்த ஃபோர்டு ஃபவுண்டேஷன், ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன், இது ரெண்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன்ஸ். ராக்ஃபெல்லர் வந்து டைரக்ட்லி டீப் ஸ்டேட்டோட ஃபவுண்டேஷன், அது வேர்ல்டு டீப் ஸ்டேட்டோட ஃபவுண்டேஷன். ஃபோர்டு ஃபவுண்டேஷன் வந்து அதோட பார்ட். இந்த ஃபோர்டு ஃபவுண்டேஷன் வந்து 1936 எட்சல் ஃபோர்டுன்ட்டு இந்த ஃபோர்டு கம்பெனி இருக்கு இல்லைங்களா, கார் கம்பெனி, ஃபோர்டு மோட்டார்ஸ், அதை அவர் சம்பாதிச்சதுலேருந்து கொஞ்சம் ஒரு $25,000 சம்திங் போட்டு இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தார். அதை ஆரம்பித்த காலகட்டத்தில் ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருந்தது, வேறு ஒரு பர்பஸோடு. பட் ஒன்ஸ் அவர் இறந்ததுக்கு அப்புறமா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் வந்து சிஏஏ கண்ட்ரோலில் போயிடுச்சு. ஐ மீன் அமெரிக்கன் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் இன்டைரக்ட்லி டீப் ஸ்டேட், இவங்க கண்ட்ரோலில் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி வந்ததுனாக்கா 1953 61 வரலும் அலன் டபிள்யூ டல்லஸ்னு ஒருத்தர் சிஇஓவாக இருந்தார். அதில் சிஐஏல, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில். அவர் வந்து ஒரு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் திடீர்னு ஒரு டீக்ளாசிஃபிகேஷன் பண்ணாங்க. 66 நினைக்கிறேன், இல்லை 80s சம்டைம் அந்த டைமில் வந்துட்டு இதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணப்போ பை மிஸ்டேக் இதெல்லாம் கூட வந்து டீக்ளாசிஃபை ஆயிடுச்சு. இந்த சிஸ்டம் எப்படி செட் பண்ணாங்கன்றதுன்ற டீக்ளாசிஃபை ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நிறைய இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் இதெல்லாம் தெரியும், சாமானிய மக்களுக்கெல்லாம் இதெல்லாம் அதிகமாக தெரியாது. ஸோ இது வந்து எப்படி இந்த ஃபோர்டு, இந்த சிஏஏ, ராக்ஃபெல்லர், ஃபோர்டு, இவங்க எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றத ஒரு டீட்டெயில்டு டாக்குமெண்ட்ஸாக வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இவங்களோட டார்கெட் என்னென்னாக்கா, எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிற இன்டலெக்சுவல்ஸ், அறிவுஜீவி சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க ஸ்காலர்ஸ், ப்ரொஃபஸர்ஸு, அந்த ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களெல்லாம் வந்து முதல்ல பிரிட்டனில் கூப்பிடுவாங்க. இவங்கெல்லாம் படிக்கிறதுக்காக இந்த ஹைஃபை ஆளுங்கள்லாம் பிரிட்டன் போவாங்க, லண்டன், இப்போவும் போகிறாங்க. பட் அந்த டைம் வந்து
அது 1947 அந்த முன்னாடி பின்னாடி வந்து அதிகமாக போனது வந்து லண்டன். அப்போ வந்து அமெரிக்கா அந்தளவுக்கு பெரிய பெரிய லெவல், அப்போது பிரிட்டன் தான் பவர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ மோஸ்ட்லி அங்கே கூப்பிட்டு அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணி மறுபடியும் அந்தந்த கண்ட்ரியில் அனுப்பிச்சு அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டில் எல்லாம் இவங்களை இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்சர்ட் பண்ணி எல்லாத்தையும் செட்டப் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா அமெரிக்கா பவர்ஃபுல் ஆனதுக்கப்புறமா அமெரிக்காவுக்கு இப்போது எல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க எஜுகேஷன். ஈவன் லண்டனில் இருக்கிற அந்த நிறைய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து அமெரிக்கன் கண்ட்ரோலில் போயிடுச்சு இப்போது. ஸோ இது வந்து பேசிக்ஸ். ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிடுச்சு, நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போகலாங்களா? இந்த டீப் ஸ்டேட்டோட ஃபண்டிங் வந்து யூஸ்வலாக நம்ம நினைக்கிறது வந்து அமெரிக்காவிலேருந்து வருது, இந்த டைரெக்டாக ஃபோர்ட்லேருந்து வருது, ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன்லேருந்து வருதுன்னு. அது மட்டும் இல்லை, இவங்க வேர்ல்டு ஃபுல்லாக வேறு வேறு கண்ட்ரியில் வந்து சின்ன சின்ன என்ஜிஓஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த என்ஜிஓஸ் மூலமா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்த கேஸ் ஸ்டடி நெக்ஸ்ட்டு இஷ்யூவில் சொல்ல போகிறேன் இல்லைங்களா, அந்த கேஸ் ஸ்டடி. அந்த கேஸ் ஸ்டடி படி நெதர்லாண்ட்ஸ் டச்சில் இருந்து என்ஜிஓஸ் எல்லாம் அமெரிக்காவிலேருந்து அங்கே ஃபண்டு போகும். அந்த ஃபண்டை வந்துட்டு அந்த டச்சில் இருக்கிற ஒரு என்ஜிஓவுக்கு போகும். அந்த என்ஜிஓ கீழே வேறு வேறு பிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க, பப்ளிக் சர்வீஸ் ஆப்ளிகேஷன், அதாவது துணை அமைப்புகள்னு சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன அமைப்புகள், ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இவங்க அந்த டச்சில் இருக்கிற பெரிய ஆர்கனைசேஷன் வந்து ஃபண்ட் பண்ணும். அவங்க அங்கேருந்து இப்போ எக்ஸாம்பிள் என்னோடய கேஸ் ஸ்டடியில் இந்தியாவில் இருக்கிற என்ஜிஓஸ்க்கு வந்து அவங்க ஃபண்டிங் பண்ணுவாங்க. ஈவன் அந்த மாதிரியும் கூட இருக்குது. அவங்களோடது டைரெக்டாக வந்து இங்கே இந்தியாவிலையும் ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க. டச்சில் சப்போஸ் அமெரிக்காவிலேயோ இல்லை நெதர்லாண்ட்ஸ்லேயோ இருக்கிற என்ஜிஓ வந்து அவங்க கீழே இருக்கிற குட்டி என்ஜிஓவுக்கு அவங்க சப்ளை ஃபண்டு பண்ணுவாங்க. அந்த ஃபண்டு மறுபடியும் இந்தியாவில் இருக்கிற அவங்களோட ஓன் என்ஜிஓஸ்க்கு ஃபண்டு வரும். அங்கேருந்து மறுபடியும் டைவர்ட் ஆகி இந்தியன் என்ஜிஓஸ்க்கு போகும். இந்த மாதிரி ஒரு செட்டப். இதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணி ஆக்சுவலாக எங்கேருந்து ஃபண்டிங் ஆகுது, எங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பெரிய செட்டப் வேணும். லைக் கவர்மெண்ட் செட்டப் தான் வேணும். அப்போவும் வந்து இதெல்லாம் டிரான்சாக்ஷன் இங்கே இந்தியாவுக்குள்ளே வர டிரான்சாக்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இப்போ நெதர்லாண்ட்ஸ்குள்ளே இன்டர் கண்ட்ரியில் அங்கே நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். அப்படி பார்க்கும்போது நெதர்லாண்ட்ஸில் ஒரு ஹெச்ஐவிஓஎஸ்ன்னு ஒரு பெரிய ஒரு என்ஜிஓ இருக்குது. ஹியூமனிஸ்ட் இன்ஸ்டியூட் ஃபார் டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. பட் அந்த ஹெச்ஐவிஓஎஸ்ன்றது வந்து ஒரு நெதர்லாண்ட்ஸ் அந்த டச் லாங்குவேஜில் இருக்கிறது. அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ஹியூமனிஸ்ட் இன்ஸ்டியூட் ஃபார் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அந்த மாதிரி வரும். ஸோ அவங்க வந்து மேஜர் ஃபண்டு அவங்களுக்கு தான் கிடைக்கும். அவங்களோட ஒரு ஆஃபீஸ் வந்து இங்கே டெல்லியிலையும் இருக்குது. டெல்லி ஆஃபீஸ் மட்டும் கிட்டத்தட்ட 100 crore அவங்க ஃபண்டு கிடைக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த பிஎஸ்ஓ சொன்னீங்களா, பப்ளிக் சர்வீஸ் ஆப்ளிகேஷன், இந்த மாதிரி டச்சு ஹெச்ஐவிஓஎஸ் டச்சில் இருக்குது இல்லைங்களா, டச் ஆஃபீஸ், அவங்க வந்து அவங்களோட பிஎஸ்ஓ இன்னொரு என்ஜிஓ இருக்குது, இன்னும் ஒரு என்ஜிஓ, அது பிஆர்ஐஏ அப்படி சொல்கிறாங்க, பார்ட்டிசிபேட்டரி ரிசர்ச் இன் ஏஷியா. அப்படி ஒரு என்ஜிஓ வந்து அங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அவங்க ஃபண்டு பண்ணுறாங்க. இந்த பிஆர்ஐஏ இந்த பிரியா சொல்லலாம். பிரியா வந்து இந்தியாவிலையும் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. டச்சில் இருக்கிற பிரியாவிலேருந்து இந்தியாவில் இருக்கிற பிரியாவுக்கு ஃபண்டு வருது. அந்த ஃபண்டை வந்து இந்தியாவில் இருக்கிற வேறு என்ஜிஓஸ்க்கெல்லாம் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதெல்லாம் அதே மாதிரி மேக்ஸ் ஹவேலர் ஃபவுண்டேஷன் ஒரு டச் என்ஜிஓ இருக்குது. அது வந்துட்டு இந்த பிரியாவுக்கு அவங்க வேறு தனியாக ஃபண்ட் பண்ணுறாங்க இந்தியாவில் இருக்கிற பிரியாவுக்கு. ப்ளஸ் அடிஷ்னலாக அவங்க டச்சில் இருக்கிற பிரியாவுக்கும் ஃபண்டை பண்ணி அங்கேருந்தும் இங்கே வருது. அதே மாதிரி பேனோஸ் அப்படின்னு ஒரு, பேனோஸ்னாக்கா டச் லாங்குவேஜில் வந்து டார்ச்னு அர்த்தம், டார்ச். ஸோ அது வந்து சவுத் ஏஷியாவில் கிட்டத்தட்ட 7 countries ஒர்க் பண்ணுறாங்க. மெயின் வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து நெதர்லாண்ட்ஸ். ஸோ அவங்க தனியாக வந்து ஃபோர்ட்லேருந்து ஃபண்டு வாங்குகிறாங்க, ராக்ஃபெல்லர்லேருந்து ஃபண்டு வாங்குகிறாங்க.
ப்ளஸ் அவங்க இந்த 7 கண்ட்ரியில் இருக்கிற அவங்களோட பிரான்ச்சஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அங்கேருந்து அந்தந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற என்ஜிஓஸ்க்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இந்த மாதிரி நடக்குது. இது எல்லாமே வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து சொசைட்டி டெவலப் பண்ணுறதுக்கு, சோஷியல் சர்வீஸ்க்கு, புவர் பீப்புளுக்காக ஒர்க் பண்ணுறோம், இதெல்லாம் தான் சொல்கிறது. பட் பேசிக்கலாக பார்த்திங்கன்னா இவங்களோட டார்கெட் என்னென்னாக்கா அமெரிக்கா இல்லை டீப் ஸ்டேட் அல்லது சிஏ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்களோ அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இவங்களோடது மெயின் ஃபங்க்ஷன். நிறைய கண்ட்ரீஸில் வந்து இதுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய போராட்டம்லாம் நடக்குது. ஐ மீன் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. பட் ஸ்டில் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஈவன் இந்தியாவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 25,000 என்ஜிஓஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா எஃப்சிஆர்ஏ நிறைய என்ஜிஓஸ்க்கு வந்து பேன் பண்ணியிருக்கு. ஈவன் கொஞ்சம் இந்த அம்னஸ்டி மாதிரியான நிறைய இன்டர்நேஷ்னல் என்ஜிஓஸ் வந்து இங்கேருந்து காலி பண்ணிட்டே போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. சாதாரண மனுஷனால் வந்து இது புரிஞ்சிக்கவே முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கே இப்போ சேவ் த சைல்டுன்னு ஒரு என்ஜிஓ, எப்போ பார்த்தாலும் ஒரு குழந்தை ஏதோ வீக்கான ஒரு குழந்தைய காமிச்சு பிச்சை எடுத்துகிட்ருப்பாங்க. பட் ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு எங்கேருந்து ஃபண்டு வருது. நான் சிம்பிளாக சொல்கிறேன், இந்தியாவில் கவர்மெண்ட் வந்துட்டு இவ்வளோ ஐ மீன் குழந்தைங்களுக்கான ஊட்டச்சத்து, அவங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஊட்டச்சத்து எல்லாமே வந்து இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கும்போது ஏதோ 1-2 பேர் மிஸ் ஆகலாம். ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கூட சொல்லலாம். ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தர் 2 பேர் மிஸ் ஆகலாம். அதுக்கும் மெயின் ரீசன் வந்து அவங்க சரியாக அப்ரோச் பண்ணாத விஷயமா அந்த மாதிரி இருக்கலாம். பட் இவங்க வந்து எத்தனை பேருக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்றது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஆனால் இவங்க பிச்சை எடுக்கிறதா நினச்சி நிறைய சின்னதாக அமௌண்ட் வருதுன்னு சொல்லிவிட்டு அதை எங்கேருந்து வருது, எங்கே போகுது, இதில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் லேக்ஸில் சேல்ரி வாங்குகிறாங்க. ஸோ அந்த சேலரியெல்லாம் கொடுக்குறாங்க. எப்படியோ நடக்குது. இந்த காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம் தான் நம்ம அடுத்த கேஸ் ஸ்டடியில் வந்து இதை நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம அந்த அவார்டு ஃபங்க்ஷன் பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஒன்றுத்தையும் நம்ம தேடி போனோன்னாக்கா நம்ம லைஃபே பத்தாது, அந்தளவுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் இங்கே என்னோடய நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டடி பேஸில் ஒரு 2 அவார்டு கொடுக்குற இன்ஸ்டியூட்ஸை வந்து நான் ட்ரேஸ் பண்ணேன். அதாவது ஒன்று வந்து ராமன் மேக்ஸே அவார்டு, அதுக்கப்புறமா அசோகா இன்னோவேட்டர்ஸ் ஃபார் த பப்ளிக் அவார்டு, ஃபெலோஷிப் அவார்டு கிடையாது, இது ஃபெலோஷிப். இது 2 விஷயம் வந்து நான் கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணேன். இந்த ஃபஸ்ட்டு ரமன் மேகசே அவார்டுன்றது மேக்ஸே அவார்டு. இது வந்து ஃபிலிப்பைன் பிரசிடெண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப ஃபைட் பண்ணி அங்கே டெமோக்ரஸி கொண்டு வர்றதுக்காக அமெரிக்கா சப்போர்ட்டில் ரொம்ப ஃபைட் பண்ணார். அதுக்கப்புறமா கொண்டு வந்தார் கூட. அவர் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் பிளேன் கிராஷில் இறந்துட்டார். ஸோ அவரோட ஞாபகார்த்தமாக ஒரு யங் லீடர்ஸ்க்கு ப்ரமோட் பண்ணுறதுக்காக இந்த அவார்டை க்ரியேட் பண்ணாங்க. அது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணப்போ நல்ல விஷயமா இருந்தது. பட் போக போக அது டீப் ஸ்டேட்டோட அஜெண்டாவுக்கு யூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. சேம் இந்த அசோகா ஃபெலோஷிப்பில் வந்து பில் ட்ரேட்டன் அமெரிக்கன் ஒருத்தர் இருந்தார். இவர் 1980s ஒரு ஐடியா இவருக்கு வந்தது. அதாவது யாராவது ஒருத்தர் வந்து அவங்க அஜெண்டாவுக்கு ஒர்க் பண்ணுறவங்க அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறது, அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் மாதிரி ஒரு 3 years கொடுக்குறோம், ஒரு நல்ல அமௌண்ட்டு. நான் கேள்விப்பட்டவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு வந்து ஒரு இந்தியன் மணியில் ஒரு 25-30 லட்ச ரூபா கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஒரு சிலர் அதிலேருந்து செலக்ட் ஆகிறவங்களுக்கு லைஃப் டைம் அவங்களுக்கு ஜாப் மாதிரி வச்சுருவாங்க. ஏதோ ஒரு என்ஜிஓ க்ரியேட் பண்ணி அவங்கள லைஃப் டைமுக்கு வச்சுருவாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ்டு விசிபிலிட்டி கிடைக்கும் இன்டர்நேஷ்னலில். இப்போது சொல்கிறாங்கல்ல, ஐநாவில் நான் போய் பேசிட்டு வந்தேன்னு, அந்த மாதிரியெல்லாம் அவங்கள பரபரப்பாக மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், என்கேஜ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் இஷ்யூவில் வந்து இவங்க போயிட்டு கருத்து சொல்கிற மாதிரி அந்த கருத்து சூப்பராக இருக்கும், அந்த கருத்து ரொம்ப குளோபலைஸ்டு கருத்து, அந்த மாதிரிலாம் ஒரு
இந்த டன் அந்த ஒரு கேர்ள் ஒருத்தி இருக்கா என்விரான்மெண்ட்டுக்காக போட்டில் வந்தால அவள் பேர் என்ன மறந்து போயிடுச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபெலோஷிப்பில் வர்ற கேங்குங்க தான். அதே மாதிரி குளோபல் கம்யூனிட்டியில் வந்து இவங்கள ஒரு பார்ட் ஆக்கிடுவாங்க. அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற இப்போ நம்ம இங்கே இந்தியாவில் யாரோ ஒருத்தர் ட்வீட் பண்ணுறாருன்னு வைங்களேன் ஒரு ஃபெலோஷிப், உடனே அவரோட ட்வீட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக கண்ணை மூடின்னு ரீட்வீட் பண்ணுவாங்க. அதாவது அதை ஃபுல்லாக வேர்ல்டுக்கு கொண்டு போயிடுவாங்க இமீடியட்டாக. அந்த மாதிரி ஒரு செட்டப் க்ரியேட் பண்ணி கொடுக்குறதெல்லாம் இந்த ஃபெலோஷிப், அசோகா ஃபெலோஷிப், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது நான் என்னோடய கேஸ் ஸ்டடியில் நான் க்ராஸ் பண்ண 2 விஷயத்தை நான் பேசுகிறேன். ரமன் மகசசை அவார்டு, அதுக்கப்புறமா இந்த அசோகா ஃபெலோஷிப். இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் பற்றி பேச போகிறதில்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக ரமன் மகசசை அவார்டு 2000லேருந்து 2019 வரலாம் வாங்கினது லிஸ்ட்டு பாருங்கள். அருணா ராய், தெரியும்ல அருணா ராய் யாருன்னு, இவங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி இதில் நம்ம கேஜரிவால் அவரும் இருக்கார். அதே மாதிரி அந்த ரவிஷ்குமார் அவருக்கு வந்து பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட் அவார்டு கொடுத்தாங்க. இதில் இருக்கிற லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா இவங்க எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த நிறைய பேர் இருக்காது, 1-2 பேர் ஜெனுவின் இருக்கலாம். மேஜர்லி இந்த கம்யூனிட்டி லீடர்ஷிப்புன்னு இருக்குது, எமர்ஜிங் லீடர்ஸு, அதுக்கப்புறமா பப்ளிக் சர்வீஸில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஜர்னலிசமில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களை பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க. இவங்களெல்லாம் இவங்க ட்வீட்டோ இல்லை இவங்க லிங்க்டின் பேஜஸோ இல்லை இவங்களோடது ஃபேஸ்புக்கோ இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் அக்கௌண்ட் ஹேண்டலை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களது விசிபிலிட்டி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும். இவங்க எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போகிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இங்கே இந்தியாவில் நடக்கிற இப்போ ஏதோ ஒரு சின்ன வில்லேஜில் ஏதோ ஒரு ரேப் தப்பு தான், அது தப்பு நடக்குதுன்னாக்கா ஃபுல்லாக இந்தியாவில் இந்த மாதிரி தான் நடக்குதுன்னு ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறதுல இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்க மாட்டாங்க. இதுலேருந்து 1-2 பேர் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். மிச்ச பேர்லாம் சைலண்ட்டாக அவங்க பாட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களோட வேலையை. அப்படி தான் இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸு, இந்த ஹங்கர் இண்டெக்ஸ் இதெல்லாம் க்ரியேட் ஆகிறது இவங்கெல்லாம் தான் அதை க்ரியேட் பண்ணுறது. அந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் வந்து 3000 பேர் ஓட் பண்ணாங்கன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நானும் டெல்லியில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, வேறு மெட்ரோ சிட்டிஸில் இருக்கிறாங்க, வேறு ஸ்டேட் கேபிட்டல்ஸில் இருக்கிறாங்க. இன்றைக்கி வரலாம் எனக்கு தெரிஞ்சு யார்கிட்டையுமே வந்து இவங்க கேட்ட மாதிரி சர்வே பண்ண மாதிரி தெரியல. எங்கேயும் சர்வே நடந்ததுக்கான ப்ரூஃபே கிடையாது. இது எல்லாமே இந்த 3000 எமினன்ட் லீடர்ஸ், அவார்டீஸும் கூட சொல்லலாம், இல்லை ஃபெலோஷிப்ஸ்னு சொல்லலாம். இவங்க தான் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறது. இவங்க தான் இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஹங்கரில் இது மாதிரி டவுனில் இருக்குது, ஹாப்பினஸில் டவுனில் இருக்குதுன்னு எனக்கு ஒரு டவுட்டு. இந்த மாதிரி ஒரு டீம் வந்து அவங்க செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் எப்போவுமே நம்ம கண்ட்ரியில் எந்த பிரச்சனைனாலும் வெளியே இருக்கிறவங்களோட உள்ளே இருக்கிறவங்க தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ மோஸ்ட்லி நான் இந்த ஒரு ஐடியா கொடுத்துட்டேன் நான் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இப்போ ஐடியா கிடச்சிருக்கும். இது நான் ஒரு பர்டிகுலராக நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் இதெல்லாம் எதுக்கு பேசணுன்றது. ஒரு பர்டிகுலர் கேஸ் ஸ்டடி வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக எப்படி அவங்க ஒரு லீடரை க்ரியேட் பண்ணாங்கன்றது உங்களுக்கு அந்த எபிசோடில் தெரிஞ்சிடும். ஸோ ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஏதோ டவுட் இருந்தால் போன வீடியோவில் மாதிரி கமெண்ட்ஸ், லைக்ஸ் எல்லாம் கொஞ்சம் தாராள மனசோடு போடுங்க. எல்லாருக்கும் போய் சேரட்டும் இந்த விஷயம். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ வெரி மச். பை பாய்.